வெல்லப்போவது யார்? டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வழங்கும் தேர்தல் சதுரங்கம் 2026. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் சதுரங்கம் 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இன்று ஒரு நம்பிக்கையூட்டும் வகையில், திமுகவினருக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் 200 தொகுதிகளுக்கு மேலாக, அவ்வளவு ஏன் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறார். இது சாத்தியமா? எந்த நம்பிக்கையில் அவர் அவ்வாறு கூறுகிறார், எந்த கணக்கீட்டின் அடிப்படையில் அவ்வாறு கூறுகிறார் என்று மூத்த பத்திரிகையாளரும் ஊடகவியலாளருமான நாச்சி செல்வராஜ் ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இவ்வளவு இந்த உற்சாகமாக பேசக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஐயா, அதே போல் திமுகவினர்லாம் எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா அந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து இந்த கூட்டணி பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சி கூட்டணி பற்றி இவங்க கவலைப்பட்டு இருந்தாங்க. இன்று திடீர்னு 200 தொகுதிகளுக்கு மேலே வின் பண்ணுவோம், 234 நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன? திமுகவினரை நான் கூறியது போல நம்பிக்கை ஊட்டுவதற்காகவா, இல்லை உண்மையிலேயே கடல் நிலவரம் அப்படி இருக்கா? அதாவது இதோட கலைஞரோட இது ஒப்பிட்டு தான் பேசணும். ஏன்னா திமுக வழி நடத்துகிற கலைஞர் கிட்டத்தட்ட 6 முறை ஜெயிச்சிருக்காரு. 5 முறை அவர் ஜெயிச்சிருக்காரு, 6வது முறை இவர் ஜெயிச்சிருக்காரு. அது முறையே 1967, 72, 89, 96, 2006, 2017, 19. இப்போ 6 முறை ஜெயிச்சுக்கிறாங்க. இதில் அண்ணா ஒரு முறை ஜெயிச்சுக்கிறாரு, கலைஞர் அதுக்கப்புறம் அடுத்தது 5 முறை. 2021 இருக்கும். 2021 நாடாளுமன்ற தேர்தல். ஆமாம், 2019 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல். இப்படி 5 முறை கலைஞரும், ஒரு முறை அண்ணாதுரையும், ஒரு முறை ஸ்டாலினும், இப்படி தான் திமுக வரலாறு, வெற்றி பெற்று வரலாறு. அது போக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு முறை தான் ஜெயிச்சுக்கிறாங்க. அடுத்த முறை ஏடிஎம்கே இதை ஜெயிச்சிருக்கு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ தன்னோட எக்ஸ் வலைதளத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை சொன்னீங்க. இப்போ 7வது முறையாக ஆனால் திமுக வெல்லும் முடிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு பின்னாடி 10 வருஷம் கழிச்சு தேர்தல் நின்ற அதிமுக அதிமுகன்னு தான் சொல்லுவாங்க. அது 7 முறை ஜெயிச்சாச்சு. இவங்க ஜூனியர் 10 வருஷத்துக்கு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க நின்று ஆட்சியில் பின்னாடி 67 தான், இவங்க 74 தான், 77, 72 கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சி பிடிக்கிறாங்க. 77 ஆட்சி பிடிக்கிறாங்க, 80 ஆட்சி பிடிக்கிறாங்க, 84 வர்றாங்க, அதுக்கடுத்து 91, அதுக்கடுத்து 2001, 2001, 2011, 2016, தொடர்ந்து 10 ஆண்டுகள். இதில் ஹேட்ரிக் 3 டைம் தொடர்ந்து ஜெயிச்சது எம்ஜிஆர், 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சது செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கலைஞர் ஒரு தடவை, கலைஞர் ஒரு தடவை, அப்படித்தான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் அப்படி தான் ஜெயிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ தொடர்ந்து சிஎம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்கிறது கூற்றுப்படி இப்போ தொடர்ந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதான். இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் ஒரு சென்ற 3 முறை ஆட்சி இருக்கிற போது பொற்கால ஆட்சின்னு தான் அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. 96 பொற்கால ஆட்சின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதே 2006 வர்றபோது மைனாரிட்டி அரசு, அதுக்கு பேர் ஜெயலலிதா வச்ச பேர் மைனாரிட்டி அரசு. எப்பவுமே எந்த அறிக்கை விட்டாலும் மைனாரிட்டி திமுக அரசுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க மைனாரிட்டியாக இருந்தாங்க, மெஜாரிட்டி கிடைக்கல, 96 சீட்டு தான். ஆமாம், அப்போ மீதியெல்லாம் சீட்டு வேணும். ஆமாம், 96 தான் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி அரசு வார்த்தை சொல்கிற போது அப்போ கலைஞர் கோவம் அவர் காயப்படுத்திருக்காகவே சொன்னாங்க. 5 ஆண்டுகள் சொல்லிட்டு இருந்தாங்க, 5 ஆண்டு விடாம ஒவ்வொரு அறிக்கையும் மைனாரிட்டி திமுக அரசு. ஒரு முறை என்ன பார்த்த ஒரு கோவம் வந்துருச்சு அவருக்கு. மைனாரிட்டி அரசு தான், சிறுத்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இதை நலன் கருதி ஆட்சி செய்கின்ற ஆட்சி தான் இது மைனாரிட்டி அரசு தான் ஒரு தடவை சொன்னார். ஏன்னா அவருக்கு ஸ்லாடையா பதில், அவருக்கு வார்த்தையில விளையாண்டு போயிடுவாரு, அவருக்கு நிகர் அவர் தான் அந்த வார்த்தையில. ஆனா அந்த அம்மா தொடர்ந்து மைனாரிட்டி அரசு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்களும் விடவே மாட்டாங்க. அந்த மாதிரி 2 பேருக்கு பயங்கர போட்டியா இருக்கு. இன்னைக்கு எப்படி எடப்பாடி ஸ்டாலின் ஐயாவுக்கும் போட்டி, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கீரியும் பாம்பும் போல பேசிட்டு இருப்பாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7வது முறை அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போ இது இன்னும் ஓராண்டு இருக்கு. ஒரு முதல்வராக இருக்கிறவர் சட்டமன்ற கூட்டத்தோட 1 மாதம் முடிஞ்சது. 1 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு இப்படி அறிவிக்கிறதுக்கு காரணம் என்ன? அது சொல்ல முடியாது. இதுக்கு
அப்போ ஏற்கனவே சொல்லி அவங்க சுற்றி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து நிறைய அறிவிப்புகள் கொடுத்தாங்க. அதாவது 110 அறிக்கையின் கீழ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை சட்டசபையில் எனக்கு தெரிஞ்சு அறிமுகப்படுத்தது ஜெயலலிதா. ஆமாம், செல்வி ஜெயலலிதா அம்மையார் தான். இது பார்த்தீங்கன்னா இது வந்து அத்தி பூத்தாற் போல தான் இது அறிக்கையே வரும். 110 அறிக்கைங்கிறது வந்து அதை பற்றி யாரும் விவாதம் பண்ணக்கூடாது, ஆனால் அது வந்து அமல்மெண்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் அதனோட விதி. அந்த அடிப்படையில் வந்து இது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் அதிகமாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போது இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து காலத்தின் மாற்றமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சிந்தனையாக இருக்குது. புரியுது. ஒன்று இல்லை, நீங்கள் இன்னொன்று கவனிச்சிங்களா, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து அதிமுக என்னவெல்லாம் உத்திகளை கடைபிடிச்சது அத்தனையுமே கடைபிடிச்சாரு மு.க. ஸ்டாலின் ஐயா. ஆமாம், இது இன்னொன்று கேட்டிங்கன்னா நான் கிட்ட இருந்து பார்த்ததுனால ஒரு ஐடியா சொல்லுவேன். ஜெயலலிதா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஜெயலலிதா ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ணுவார். புரியுது. ஸ்டாலின் ஐயா அவருக்கு ஒரு ரோல் மாடல் வேணும்ல. ஆமாம், அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் அவரே சொல்லிக்கிறாரு, அனிச்சையாக சொல்லிக்கிறாரு, ஆனால் வெளிப்படையாக இப்போ சொல்கிறது இல்லை. அவரை ஃபாலோ பண்ணுவார். ஆனால் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா கலை நிலவரம் செஞ்சு தன்னை அறிஞ்சு அது ஒரு தனி அவர் ஒப்பிட என்னன்னா எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு அரசியல் அறிவு ஏற்றதுக்கு பிறகு கலைஞர் வந்து ஒரு எண்ணிக்கையை சொல்லி இத்தனை சீட் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதே கிடையாது. இதனை வரைக்கும் சொன்னதே கிடையாது. எனக்கு மிக 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 ஒரு ஆச்சரியமான கருத்து என்னென்னா, ஸ்டாலின் வந்து இவ்வளவு தூரம் சொல்கிறாரு, இப்போ வந்து 200 சீட்டு 234 சீட்டுங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு அரசியல் பண்ணவர், இவர் வந்து அப்படியே நேர்மாறாக இருக்கிறாரு அப்படிங்கிறது. போன முறை பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஹிந்து என் ராம் அவர் எக்ஸ்தலத்தில் போட்டார். அவர் அப்போ ட்விட்டரில் 234 தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு போட்டார். நாங்கள் அப்போல்லாம் பதிலுக்கு எழுதணும், கள நிலவரமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது போல் வரல. நீங்கள் எவ்வளோ இடம் ஜெயிச்சாங்க? 136 அவ்வளோதான் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு பாருங்க. அதாவது நான் கள நிலவரத்தில் கலைஞராஜா கூட போகிற போது ஒரு நாளைக்கு வந்து காலையில் 9 மணிக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிம்பாரு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு தூத்துக்குடியில் ஆரம்பித்து தூத்துக்குடியிலேருந்து அப்படியே நெல்லையில் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்து மதுரையிலேருந்து கரூர் போய் அப்புறம் வந்து திருச்சிக்கு வருவோம். ஒரு 10 நாள் டூர் போடுவாங்க. அப்போ நாங்கள் கூட கான்வே கூட நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவார், இந்த மாதிரி இத்தனை 12 மணிக்கு போய் படுக்கிறாருன்னா மீட்டிங் முடிச்சுட்டு நிர்வாகிகள் எல்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு காலையில் எந்திரிச்சும் போது 9 மணிக்கு எல்லாம் தயாராக இருக்கணும், வண்டி கிளம்பிடுவார். செக்யூரிட்டி அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்குமில்ல, அவங்க ரிசர்வ் ஒய்ஃப் ஃப்ரீ வச்சுருந்த அந்த மாதிரி செக்யூரிட்டிஸை அவங்களும் வந்து அலர்ட்டாக இருப்பாங்க. காலையில் நேரத்தில் போது டக்குன்னு கிளம்பிடுவார். ஸோ அப்போ போகிற போது முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சார், இந்த தொகுதியில் நான் தோற்றுருப்போம் அப்படிம்பாரு, இந்த தொகுதியில் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படிம்பாரு. அது கள நிலவரம். புரியுது. நேரடியாக பார்த்து இதுக்கு முன்னாடி எப்படி கணிச்சு சொல்லுவாருன்னா அந்த சாயங்காலம் தான் சொல்லுவார். அப்போ நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசுவார், கிளை செயலாளர் கூட கூப்பிட்டு பேசுவார். என்னப்பா தம்பி இங்கே எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பூத்தில் எவ்வளோ ஓட்டு இருக்கு அப்படிம்பார், எவ்வளோ ஓட்டு வாங்குவனியே அப்படின்னு அதெல்லாம் கேட்டு தான் கால்குலேட் பண்ணுவார். இப்போ இவர் வந்து திடீர்னு 237ங்கிறது அது ஒரு நகைச்சுவையா இல்லை பிரமாண்டத்துக்காக சொல்கிறாரா இல்லை உண்மையே அது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணத்தில் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ வந்து கலைஞரும் இல்லை ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை, அந்த சூழ்நிலையில் வந்து எலெக்ஷன் சந்திக்கிறாங்க. இப்போ 2021 நம்ம சொன்ன மாதிரி அப்போது ஒரு பாட்டு போடுறாங்க, என்னென்னா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்ட்டு. அப்போ வந்து ஸ்டாலின் இல்லை கலைஞர் செத்துட்டாரு அப்படிங்கிற போது அவர் மேலே ஒரு அனுதாபம் இருக்குது, கட்டம் கட்டுறாங்க. ஜோசியத்தில் வந்து அவருக்கு இடமே இல்லை, இவருக்கு ராசியும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஏகனமாக பேசுகிற போது பப்ளிக் கிட்ட வந்து ஒரு இது வருது, அனுதாபம் சிம்பத்திக்கு வருது. அப்போ அடுத்தது 2வது கலைஞர் மகன், அப்புறம் 2வது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, விடிச்சிருவாரு, அவர் வேற பெட்டி எல்லாம் வச்சு இது பண்றாரு. அந்த சூழ்நிலையில ஒரு டைம் கொடுப்போமே. கட்சிக்காரங்களே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டைம் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா நல்லா இருக்கு, ஏன்னா முதலமைச்சர் பார்க்கலாம் என்ன ஆட்சி பண்றாருன்னு அப்படிங்கிற ஒரு வேட்டை. நெடுங்காலம் அரசியல் இருக்காரு, அதனால அதுக்கு ஒரு சான்ஸ் தகுதியானவர் அது. அதில் ஏன்னா எங்கிருந்தோ வந்து உடைப்பாடு பண்ணிச்சா திடீர்னு முதலமைச்சராக போய் உட்காந்துட்டாரு. ஆமா, இவருக்கு அந்த ஸ்ட்ரீட்ல போய் ஒன்று உட்காருவாரா, அவர் யாரோ வந்து உட்காடுறாங்க, இவர் இவ்வளவு வருஷமா காத்துட்டு இருந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு, அனுதாபம் இருந்துச்சு, ஃபீலிங் இருந்துச்சு. அந்த விடியலாட்சின்னு பேர் வச்சதை அதிமுக என்ன சொல்றாங்க, விடியா ஆட்சி விடியா திமுக விடியா ஆட்சி அப்படிங்கிற போது இது 4 வருஷமா அவங்க இது பண்றாங்க. இப்போ அவங்க ஆட்சியில் வந்து என்ன சொல்றாங்க, 1000 ரூபா வந்து மகளிர் உதவித்தொகை அப்படிங்கிறாங்க, அப்புறம் இலவச பேருந்து பயணங்கிறாங்க, அப்புறம் காலை உணவு திட்டங்கிறாங்க. இப்படி ஒரு பக்கத்தில் வந்து நல்லா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு வரி உயர்வு, பால் வரி உயர்வு, மின்சார வரி உயர்வு, இப்படி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் காசு கொடுக்கறது, ஒரு பக்கம் ஏற்றுறது. இப்படி சூழ்நிலை வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு அனிச்சை செயல். மகளிருக்கு வந்து 1000 ரூபா கொடுத்துட்டு அதே வீட்டு ஆண்கள் வந்து டாஸ்மாக் மதுபான கடையில் மாதத்துக்கு 10,000 கொடுத்துட்டு இருக்கான். அது ஒரு பிரச்சனை.
இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா கள நிலவரம்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து மக்கள் எப்படி யோசிப்பான், இப்போது கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கடலூரில் ஃபோன் பண்ணி ஒரு நகர செயலாளர்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவார், ஐயோ என்னையா அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்படி இது இருக்குது என்னென்னு அவங்க கேட்பாரு. அவன் கரெக்டான விஷயம் சொல்லுவான். அதே சமயம் தான் கலெக்டர்கிட்ட கூப்பிட்டு பேசுவார், என்னையா அது என்ன ஒரு கிராஸ் செக் எல்லாம் இடத்துலையும் பண்ணுவார். அடுத்து கட்சிக்காரன் சொல்கிறதான் நம்புவார். ஸோ வந்து இவர் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் நம்புறாரா? அவங்க கூட மாதம் இந்த போன மாதம் அவங்களுக்கு வந்து 200 சீட்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். அப்போ தொய்வு ஏற்பட்டிருக்கலாம். இப்போ அவங்க கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் திடீர்னு வந்து 234 நான் தாங்கிற போது இது யாருக்குமே ஒரு கேள்வி குத்தாட்டிக்காக இருக்குல்ல. என்ன காரணம்னா இப்போ காங்கிரஸ், இப்போ அதிமுக தனியாக, பிஜேபி தனியாக, நாம் தமிழர் தனியாக, விஜய் தனியாக நின்னா இவர் சொல்லக்கூடியது ஒரு கணிசமான வெற்றியை பெறலாம். ஆனால் 200 உறுதிப்படுத்த முடியாது, வெற்றி பெறலாம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. பாஜக அதிமுக கூட்டணி 37 விழுக்காடு அவங்களே வந்துட்டாங்க. இப்போ 37 விழுக்காடு. இப்போ வந்து விஜய் ஒரு 8லேருந்து 10 விழுக்காடுன்னு போட்டால், இவர் ஒரு 8லேருந்து 10 விழுக்காடுன்னு போட்டால் எல்லாமே வந்து குறைய தான் செய்யும் உங்களுக்கு. அப்போ எப்படி 200 தொகுதிகளுக்கு இப்போ என்னன்னா, இப்போ எதிர்கட்சி அளவில் வந்து யார் யாரு எங்கெங்க கூட்டணியே சேரல. ஆமாம், இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கே மட்டும்தான் சேர்ந்துக்கிறாங்க. இந்த சைடு வந்து சீமான் இருக்காரு, இந்த சைடு வந்து விஜய் இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎம்கே கூட்டணி அப்படியே இருக்குது, யாருமே வெளியும் போகல உள்ளேயும் வரல, அப்படியே இருக்குது. அதே ஃபார்முலா வச்சுட்டு இப்போ திடீர்னு இப்போ கணிக்கக்கூடாது. கரெக்டு, இன்னும் 1 வருஷம் இருக்குது. இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு அவசியமும் இல்லை. ஆமாம், ஏன்னா ஒரு முதல்வர் அவர் வாயிலேருந்து அப்படி வர்றது வந்து வருதுனால ஏன் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் வருதுல்ல. கண்டிப்பாக இப்போ ஒரு பத்திரிகையாளராக பார்க்குற போது ஏன் இப்படி சொல்கிறாரு, இந்த நேரத்தில் சொல்கிறதுக்கு அவசியம் என்ன? சொல்லவே கூடாது. இது வண்ட ஒரு இன்னொன்று பார்த்துருக்கீங்களா, தொடர்ச்சியாக நீங்கள் தொடக்கத்திலிருந்து அதிமுக எப்பொழுது ஆட்சிக்கு வர தொடங்கியதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரையாரிட்டி, முதன்மை வந்து வாக்காளர்கள் அதிமுகவுக்கு தான் கொடுக்குறாங்க. அதிமுக தலைமையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும், எம்ஜிஆர் இருந்தபோது செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து 91-96 அந்த வளர்ப்பு மகன் திருமணம் போன்ற பிரச்சனைகள் வந்தபோது, அதற்கு பிறகு அவர் இறந்தபோது இந்த 3 தருணங்களில் தான் வந்து திமுகவுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்போ வந்து முதல் ஆப்ஷன் அப்படின்னா முதல் தேர்வுனா அதிமுக தான். அதிமுக தலைமையில் சிக்கல்னா மட்டும்தான் திமுகவுக்கு 2வது வாய்ப்பாக கொடுத்துருக்குறாங்க. இதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறாக இருக்குது. அப்போ இப்போ எடப்பாடி வந்து ஒரு வலிமையான அரசாட்சியை கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் இவர் 2வது ஆப்ஷனாக தான் இருப்பார் சார். நீங்கள் வந்து பாருங்கள், எங்கே ஓட்டை விழுந்துச்சா அந்த ஓட்டை அடைச்சிட்டாரு. எப்படி சொல்கிறேன்னு கேளுங்களேன். எடப்பாடியை பற்றி சொல்கிறேன் நான். எங்கே ஒரு ஓட்டை பெருசாக இருந்துச்சோ, எங்கெல்லாம் ஓட்டு விழுகாதோ அங்கே கரெக்டாக அடைச்சிட்டாரு, அடைச்சிட்டாரு. இந்த ஃபார்முலா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா? தெரிஞ்சோ தெரியாமலோ டிடிவி தினகரன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாமே ஒரு அரசியல் ஞானம் தெரிஞ்சவர், அரசியல் முழுமையாக பேசக்கூடியவர், ஒரு கள திறமை படைத்தவர், களத்தில் சைமல்டேனியஸாக எதுவுமே எல்லாமே யோசிக்கக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு அவர் 1000 தான் இருந்தாலும் வந்து நம்ம நிராகரிக்க முடியாது, ஒரு குறைச்சி மதிப்பிட முடியாது டிடிவி தினகரனை. இப்போ வந்து அவர் வந்து என்ன செய்கிறாரு, நாசுக்காக அவருக்கு எதிர்த்து போட்ட கேஸை வந்து ஜெயலலிதா படமோ அது கருப்பு சிவப்பு வெள்ளை அந்த கொடியோ பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏற்கனவே கேஸ் போட்டிருந்து அது தெரியாமல் நைஸாக அது கோர்ட்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு அங்கே ஒரு பலம் கிடைக்குது, தென் மாவட்டங்களில் ஒரு பலம் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5% ஓட்டு வச்சிருந்தாங்க. இப்போ 5% ஓட்டு அது கூட சேருங்க. நிச்சயமா 37 42 ஆச்சு. 42 ஆச்சா? இது எங்கிருந்து தெரியாமல் வருது பார்த்தீங்களா? இது வந்து இதெல்லாம் புரிஞ்சவங்க இது கலைஞர் வந்து இந்த அரசியல் கணக்கு போட்டிருப்பாரு. இவன் அங்கே போடுறான், அவன் அங்கே போகிறான், இப்படி இங்கே தெரியுது, அது மைனஸ் ஆகுது, இது எங்கேயே இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், தென் மாவட்டத்தில் ஏதோ ஒன்று பண்ணணும் சொல்லி சொன்னாங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலையை வெளியேற்றிட்டு தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவரை பாஜகவிற்கு தலைவராக்கியிருக்காங்க. அவரும் முக்குளத்தூர் சேர்ந்தவங்க. அப்போ டிடிவி தினகரன் முக்குளத்தூர், அதே மாதிரி இவர் நயினார் நாகேந்திரனும் இவர்கள் வந்து இன்னொரு வலிமை சேர்க்கக்கூடிய அம்சமாக தான் இருப்பாங்க அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்ப்பாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா திமுகவும் கூட இப்போ ஆல்ரெடி வந்து தென் மாவட்டங்களில் மூக்கைய தேவருக்கு ஒரு மணிமண்டபத்தை கட்டுறாங்க 2 கோடி 3 கோடி செலவில். அதே மாதிரி 3.5 கோடி செலவில் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு குலதெய்வமாக போட்டிருக்கிட்ட இம்மானுவேல் சேகரன் அவருக்கும் வந்து ஒரு 3.5 கோடியில் வந்து ஒரு பெரிய ஒரு மணிமண்டபம் கட்டுறாங்க. அப்போ அது சமயத்தில் திட்டத்தட்ட பிள்ளை அவங்களுக்கு சமூகத்துக்கு சேர்ந்த இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க. திமுக தன்னோட அர்த்தமேட்டிக்ஸ் அவங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இது அதிரடியாக இப்போ லைவில் இருக்கிற ஒரு தலைவர் கூட்டு வர்றது ஏடிஎம்கே. இப்போ யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோதல் இருக்கு. இந்த இதன் மூலமாக யாருக்கு ஓட்டு அதிகமாக வரும் அப்படிங்கிற ஒரு அது அர்த்தமேட்டிக்ஸ் தான். இப்போ யார் இதில் வருவா? அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போ சொல்லி வந்து இந்த தேர்தல் களத்தை வந்து டஃப் ஆக்குறாரோ, போட்டியை வந்து கடினமாக்குறாரு. ஆமாம், ஒரு வெர்பலாக சொல்லி போட்டி களம் வந்து கடுமையாக இருக்குது என்பதை போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கலாம்ல.
உருவாக்கலாம். அதுக்கு வந்து அவங்க பாணியிலே சொன்னோம்னா முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க முடியாது இல்லையா? அதுவும் ஒரு இது இருக்குதுல்ல. இது வந்து கணக்கு என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். யதார்த்தமான அரசியல் தான் பேசணும். நம்ம யாருக்கும் ஆதரிச்சு நம்ம சொல்லல, யாருக்கும் பேசி சொல்ல. அப்படி என்ன சொல்லலாம்னா, இந்த முறை நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்போம்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆட்சி அமைப்போங்கிற வந்து சொல் வேற. ஆமா, அதுக்கு நிறைய பொருள் உண்டு. கூட்டணியா கூட நீங்க ஆட்சி அமைக்கலாம். முதல்வரா இருந்து கொண்டு தமிழகத்தோட முதல்வர் இருக்கிறாரு, அவரோட வாயில வர வார்த்தைகள் எல்லா குடிமகனும் சற்று யோசிப்பாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்ல போடுற போது கொஞ்சம் இதா இருக்கு. ஏன் இவரே அப்படி சொல்றாரு அப்படின்னு ஒரு பத்திரிகையாளரை நம்ம சொல்ற போது நம்ம வந்து பார்த்த அளவில் இப்போ அவரை கலைஞர் தான் கூப்பிட்டு கொட்டிப்பார் ஒரு கொட்டு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பேன். இது அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதா இப்போ நம்ம யதார்த்தமான கள நிலவரத்தை செஞ்சுட்டு சொல்லலாங்கிறதா நம்மளோட பார்வையா இருக்கு. மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.